பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் வசனம் 19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு மாபெரும் கட்டளை அமைங்க பார்க்கிறோம். சகல ஜாதியரையும் சீஷராக்கி என்று சொல்லப்படுகிறது. ஜாதி என்பது ஆங்கிலத்தில் நேஷன்ஸ் என்று சொல்லப்படுது. ஆல் த நேஷன்ஸ். ஆகவே நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களும் எல்லா தேசத்தாரையும் நீங்கள் சீஷராக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு சொன்னார். இந்த பூமியில் இருக்கிற ஒருவனும் கெட்டுப்போவது பிதாவுக்கு சித்தமல்ல, எல்லா மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே தான் அவருடைய இரண்டாம் வருகை இன்னும் தாமதமாகி கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த பூமியில் அநேக அக்கிரமங்கள் பொல்லாப்புகள் நிகழ்ந்தாலும் நம்ம எல்லாம் ஆண்டவரே நம்முடைய வருகைக்காய் காத்திருக்கிறோம் என்று சொல்லி சொன்னாலும் இன்னும் ஆண்டவர் தாமதப்படுத்துவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் கர்த்தரை அறிய வேண்டும் என்பதற்காகத்தான். ஆகவே தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அந்த நாட்களிலேயே பவுல் ஆண்டவர் இயேசுடைய வருகை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார். அந்த நாட்களில் இருந்த விசுவாச மக்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கிற போது மாரநாத்தா என்று சொல்வார்களாம். அப்படி என்றால் மாரநாத்தா என்று சொன்னால் இயேசு சீக்கிரம் வருகிறார் என்று சொல்லி அர்த்தமாகிறது. அப்பொழுதே ஆண்டவராக இயேசுடைய வருகை எதிர்பார்த்திருந்த நம்முடைய விசுவாச மக்கள் இன்னமும் அவருடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் சகல ஜாதியரையும் சீஷனாக்கி என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நம்ம இங்கே பார்க்கிறோம். ஆகவே தான் இந்த பூமியில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஜனம் மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது இஸ்ரேல் தேசத்திற்கு அவர் தெய்வமாக இருந்து அங்கே 12 சீஷர்களை உருவாக்கினார். அந்த 12 சீஷர்களும் தேசமெங்கிலும் கடந்து போகும்படியாக இயேசு அவர்களை கட்டளையிட்டார். ஆகவே தான் சீஷர்கள் பல தேசங்களுக்கு கடந்து போய் இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஆகவே தான் நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி சொன்னார். புறப்பட்டு போக வேண்டும், சொல்லாவிட்டால் யார் கேள்விப்படுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவராக இயேசுனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது ஒவ்வொருடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே தான் சீஷராக்கி என்று சொல்லப்படுது. சீஷன் என்று சொன்னால் குருவை பின்பற்றுகிறவன். சீஷன் யார் என்று சொன்னால் தன் குருவை போலவே அவனும் மாறுகிறவன், மாற்றம் அடைகிறவன், எல்லா நிலைமையிலும் குருவை பின்பற்றுகிற ஒரு சூழலை உருவாக்குகிறவன். ஆசீர்வாதத்திற்கு மாத்திரமல்ல, நன்மைக்கு மாத்திரமல்ல, தீமைக்கும் கூட, சுகத்திற்கு மாத்திரமல்ல, வியாதிக்கும் கூட, துன்பத்துக்கும் கூட, பொல்லாப்புக்கும் கூட, எல்லா நேரத்திலும் சீஷனானவன் தன்னைத்தானே வெறுக்கிறவனாக, தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கூட என்னை பின்பற்றி வர கடவுள் என்று சொல்லி இயேசு சொன்னார். ஆகவே தான் நாம் இந்த பூமியில் இருக்க எல்லோரையும் சீஷராக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். காரணம், இந்த பூமி பாடுகள் உள்ளது, இந்த பூமி வேதனை உள்ளது, இந்த பூமி வியாதிகள் உள்ளது, இந்த பூமியில் போராட்டம் நிறைந்தது. இப்படிப்பட்ட சூழலில் சீஷன் ஒருவன் மாத்திரமே அவன் இயேசுவை பின்பற்ற முடியும். சாதாரண மனுஷன் சும்மா பெயருக்காக சபைக்கு போகிறவன், பெயருக்காக வேதத்தை வாசிக்கிறவங்க, பெயருக்காக காணிக்கை கொடுக்குறவங்க, பெயருக்காக ஞானசானம் எடுத்தவங்க, திருமணத்திற்காக ஞானசானம் எடுத்தவங்க, ஒரு பரலோகம் போகணுமே என்பதற்காக ஞானசானம் எடுத்தவர்கள் பாடுகளிலும் உபத்திரவத்திலும் பொல்லாப்பிலும் இயேசுவை அவர்களால் பின்பற்ற முடியாது. காரணம், சீஷன் என்பவன் தான் உருவாக்கப்படுகிறவன். சீஷன் என்பவன் தான் தன்னைத்தானே வெறுக்கிறவன். சீஷன் என்பவன் தான் குருவை பின்பற்றுகிறவன். இயேசு எப்படி பாடுகள் வழியே அவர் கடந்து போனார், போராட்டத்தின் வழியே அவர் கடந்து போனார், வேதனை வழியிலே அவர் கடந்து போனார். அதே போல் ஒவ்வொரு சீஷனும் இயேசுவை பின்பற்றி வேதனையானாலும் போராட்டமானாலும் அதில் பின்பற்ற ஆயத்தமாக இருக்கிறேன் என்பவர்கள் தான் கடைசி வரைக்கும் அவர்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் வியாதி நீங்கும் என்பது உண்மைதான். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் ஆசீர்வாதம் வரும் என்பது உண்மைதான். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பெரிய நன்மைகள் கிடைக்கும் என்பதெல்லாம் உண்மைதான். இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதற்கு மேலாக நாம் இன்னும் உருவாக்கப்படுவதற்கு, ஆண்டுடைய ஊழியத்தை செய்வதற்கு, இன்னும் ஒருபடி மேலே போய் இயேசுவோடு கூட இயேசுவின் அடிச்சூழலை பின்பற்றுவதற்கு, இந்த பூமியில் அநேக பாடுகளும் பிரச்சனை வரும். ஆகவே ஆண்டவர் ஒருவர் கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னால் அவர்கள் பெரிய உபத்திரவத்தின் மத்தியிலே, பெரிய பாடுகள் மத்தியிலே போவதற்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். வேதத்தில் பெரிய பெரிய சாதனை பண்ண எல்லா ஊழியக்காரங்களும் பெரிய பெரிய போராட்டத்தையும் பொல்லாப்பையும் ஆபத்தையும் சந்தித்தார்கள். சாதாரண மனுஷங்களாக இருந்துட்டு போகிறது யாருக்கும் ஒரு பெரிய சாதனை பண்ண முடியாது. ஆனால் சாதிக்க விரும்புகிறவர்கள் பல பிரச்சனை மத்தியிலே அவர்கள் போவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்ல பார்க்கிறோம். ஆகவே இந்த பூமியில் வாழ்கிற நாம் தேவனுக்காக வாழ்ந்து தேவனுடைய காரியத்தை செய்து முக்கியமாக சீஷராக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஆண்டவராக இயேசு அநேகருக்கு அறிவிப்பது மாத்திரமல்ல, அநேக ஜாதிகளை சீஷராக்கி அநேக
அநேக என்பதை விட சகல, எல்லாம், எல்லாரையும் சீஷராக்கணும். ஒரு சர்ச்சுக்கு 100 பேர் வராங்கன்னா 100 பேர் சீஷனாக இருக்க வேண்டும். ஒரு சர்ச்சுக்கு 10 பேர் ஆனால் 10 பேர் சீஷராக இருக்க வேண்டும். ஆக எல்லோரும் சீஷராக்குவோம். தேவராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கேட்ட வார்த்தைகள் நன்றி ஆண்டவரே. இந்த பூமியில் நாங்கள் ஆண்டவரே சகல ஜாதியில சீஷராக்கும்படியாக உதவி செய்வீராக. அப்படியே செய்து நாமத்தை எடுத்து உதவி செய்யுங்க. இயேசு நாம ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். வில் பி சக்சீடட்.